ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபரமம் தஸ்மை சிறு குருவே நமக. எனக்கு இந்த ஜோதிய கலை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பொதுமூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் அட்சயவாஸ்து நிபுணர் ராஜ் அருளானந்தம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு. இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் சொந்த தொழில் பண்றேன், தொழில எனக்கு கடன்கள் இருக்கிறது, தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, சொந்த தொழில் தொடரலாமா அல்லது என்ன வழிமுறை அப்படின்ற கேள்வியும், வீடு கட்டலாம் நினைக்கிறேன், வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையில எனக்கு நிறைய தடைகள் வருது, வீடு கட்டக்கூடிய காலகட்டம் எந்த காலகட்டத்தில் நான் வீடு கட்டலாம் அப்படிங்கிற கேள்வியும் இந்த நண்பர் நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. இந்த பதிவுக்கு போது முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களை எளிமையாக வந்தடையும். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இன்றைய அட்சய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னமானது அவருக்கு 36 வயது 10 மாதம் 26 நாட்கள் ஆகிறது. இவருடைய ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சய லக்னமானது அவருக்கு கன்னி லக்னம் 2/10/2021, அதாவது அக்டோபர் மாதம் 2021 இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம் கன்னி லக்னம் ஆரம்பமாயிருக்குது. 2/10/2031 இந்த 10 வருடங்கள் அவருக்கு அட்சய லக்னமாக ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி லக்னம் செயல்பட போகிறது. இன்றைக்கு அவருக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம். கடந்த ஜனவரி மாதம் இறுதி பகுதிகளில் இந்த நட்சத்திர புள்ளியானது ஆரம்பிச்சிருக்குது. 13/3/2026 அவருக்கு மார்ச் மாதம் 2026 அடுத்த ஆண்டு ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் நிறைவடைகிறது. லக்னாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்காரு? 1/10க்குரிய புதன் பகவான் 11ஆம் இடத்துல. அப்போ பொதுவாக இது ஒரு உபய லக்னம் சொல்லுவோம். அதாவது மிதுனம், கன்னி, தனுர், மீன லக்னங்கள் செல்லும் போது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு முரண்பாடாகவும் எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் அப்படிங்கிறது இயங்காது. பெருமளவுல முதலீடு செய்து பண்ணக்கூடிய தொழில்கள் சாதகமாக அமையாது. கன்னி லக்னம் ஏழ்பி லக்னம் செல்லும் போது 10ஆம் அதிபதியும் புதன் பகவான் வர்றதுனாலையும் லக்னாதிபதியும் புதன் பகவான் வர்றதுனாலையும் இந்த ஜாதகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சொந்த தொழில் பண்ணலாமா, நான் ஒரு சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு ஒரு லாபம் எண்ணங்கள் அதிகமா வந்துடும். தொழில் மூலம் ஒரு லாபம் எடுத்திருக்கலாமா, என்னுடைய உயர்வுக்காக அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகமா வரும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த எண்ணங்களை ஏற்படுத்துவார். சரி, நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய காலங்களில் இந்த ஜாதகருக்கு உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய 3.5 ஆண்டுகள் இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த ஜாதகர் கடந்த காலத்துல 2021 இந்த லக்னம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் என்ன பண்ணிருப்பாருன்னா, 2ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல. அப்போ நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நீங்க 2021 நீங்க வெளியூர்ல தொழில் பண்ணீங்களா அல்லது அலைந்திருந்து பார்க்கக்கூடிய வேலைகள் பார்த்தீங்களா, தொழிலுக்காக விரயம் பண்ணீங்களான்னு கேட்டோம். ஆமா சார், நான் வெளியூர்ல தான் தொழில் பண்ணேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ கடந்த காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் எங்க இருந்தாலும் விரயத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அப்போ இவர் என்ன பண்றாரு, கடந்த காலங்களில் தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியூர்ல தொழில் பண்ணிருக்கிறாருன்றதை காமிக்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திர பகவான் என்ன பண்றாரு 5ஆம் இடத்தில். அப்போ ஜாதகருடைய மனம் ஃபுல்லாமே என்ன எதிர்பார்க்கும்னா, ஒரு உயர்வையும் ஒரு லாபத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பேராசையும் அதிகமா எதிர்பார்க்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் லக்னாதிபதியும் சந்திர பகவான் அவருக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இவருடைய மனதில் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த மனமானது ஸ்டெபிலிட்டியா இருக்க, மனநிலைகள்ல மாற்றங்கள் இருக்கும், ஒரு டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல சந்திர பகவான் 5ஆம் இடத்துல ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலையில இருந்தாலும் கூட 10ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த ஜாதகருடைய முடிவுகள் இவருடைய மனநிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையாது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 6ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஜாதகத்துல 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ வீட்டின் மூலம் என்ன வரணும், கடன் வரணும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வை செய்வதும் தனது 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்வதும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானை என்ன பண்ணுவார், சனி பகவான் பார்ப்பார். பொதுவாக சனி சூரியன் சேர்க்கை தொழில் பொருத்தமே இருக்காதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 18க்கு 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவானை இந்த 10ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 12ஆம் அதிபதி சூரியனை ஜாதகருக்கு தந்தையோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் சாதகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை
தீராத கடன் அப்படிங்கிறது தொழில் மூலமாக வரணுன்ற அமைப்பு இருக்கு. கடன் வந்து வாடிக்கையாளர் மூலம் வரணும் அப்படின்ற அமைப்பு இருக்கு. 10ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் வெளியூர்ல தொழில் பண்ணாலும் என்ன பண்ணணும், தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அது சம்பந்தமான விரயங்களை இந்த சனீஸ்வரனுடைய நிகழ்வு அப்படிங்கிறத வருமானத்துக்குரிய இந்த சுக்கிர பகவான் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஜாதகருக்கு ஒரு லாபத்தை கொடுக்குறோன்னு நினைச்சாலும் 2க்கு 10ஆம் இடத்தில் வருமானமே ஒரு அழுத்தமான சூழ்நிலை தான் வருகிறது. இந்த ஜாதத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இவருடைய தொழில் வருமானம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு 3, 8க்குரிய செவ்வாய் பகவான் என்ன பண்றாருன்னா 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 10க்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ஜாதகருக்கு சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சரி, அல்லது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, தீராத ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற நிகழ்வையும், கடந்த காலத்தில் தொழில் சம்பந்தமான கடன்களையும் அப்படிங்கிறத எளிமையாகவே இந்த ஜாதத்தை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல செவ்வாய் சுட்டி காமிக்கிறார். இன்றைய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜாதகருக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் வருமானம் சம்பந்தமான விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு லாபம் எதிர்பார்ப்புங்கிறது இங்க ஜாஸ்தியா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு சாதகம் இல்லை. ஸோ இவருக்கு என்ன பரிந்துரை நம்ம பண்றோம் அப்படின்னா, அலைந்து பார்க்கக்கூடிய வேலைகள், இது சீசனல் தொழில்னு சொல்லுவாங்க. அதாவது பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்பட்டவாறு நம்ம பண்ணக்கூடிய தொழில்கள், ஒரு அடிக்கடி வந்து இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு தொழில்களை இவர் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறோம். அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 10க்கு 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்வதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிய தட்டியுமே இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை. ஸோ இருக்கிற நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்க தொழிலை பண்ணிக்கோங்க. புதுசா நீங்க முதலீடுகள் போடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, வீடு கட்டலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் அவருக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ வீட்டின் மூலமாக லாபங்கள் மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இந்த ஜாதத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அவருடைய அமைப்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் இந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது வீட்டுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தேடி வருங்க. வீடு சம்பந்தமான கடன்கள், தீராத கடன்கள் அப்படிங்கிற நிகழ்வுகள் இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கடன்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத எளிமையாகவே காமிக்கிறது. இந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல இவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால வீடு கட்டக்கூடிய நிலைகள் இப்போதைக்கு உங்க ஜாதகத்துல சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமே வந்து இந்த ஊர் அப்படிங்கிற நிகழ்வா இருந்தாலும் சரி, இவருடைய மனமா இருந்தாலும் சரி, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ வெளியூர்ல வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது சம்பந்தமான வாழ்வியல் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த ஜாதத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இவருக்கு ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு வந்து நீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கட்டிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வீடு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி வீடு கட்டினார் அப்படின்னு சொன்னா பிரச்சனைக்குரிய வீடாகவும், வீடு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைஞ்சிடும். 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி புதன் பகவான் 1ஆம் இடத்துல அமர்ந்துக்கலாம். இவருடைய எதிர்பார்ப்புகளால என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன்ஸ் அதிகமாயிரும். பிரம்மாண்டமா வீடு கட்ட போறோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நீண்ட நாட்களில் கடன்ல போய் மாட்டிடுவாங்க. ஸோ 4 ஆண்டுகள் வந்து இந்த ஜாதகத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வீடுங்கிறது இல்லை. ஸோ அதுக்கு பிறகு வீடு அமைச்சக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இன்றைய தசாபத்தின்னு சொல்லக்கூடிய ஏஆர்பி ஆனது அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிர புத்தி புதன் அந்தரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலும் 10க்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்து இந்த ஜாதகருக்கு தீராத பிரச்சனை, இவருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட முயற்சிகள், தீராத பிரச்சனைங்கிறது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காமிக்குது. 10க்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்து இந்த ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைக்குரிய தசையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா 4க்கு 8ஆம் இடத்திலையும் ஏஎல்பி 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது 2ஆம் அதிபதியும் கூட 9ஆம் அதிபதியும் கூட. இப்ப ஜாதகருக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிற கேள்வியை காமிக்குது. புதன் அந்தரமா இருக்கிறதுனால 10ஆம் அதிபதியும் கூட அவர் போய் 11ஆம் இடத்துல தொழில் சம்பந்தமான லாபம் சார்ந்த கேள்விகள் இந்த ஜாதகருடைய மனதில் எழும்புது அப்படிங்கிறத எளிமையாக இந்த தசாபத்தி அப்படிங்கிறது அவருக்கு சுட்டி காட்டுகிறது. இது போல உங்களுடைய ஜாதகத்தை அறிந்து கொண்டு சொந்த தொழில் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, இந்த காலகட்டம் எப்படி இருக்கு பண்ணலாமா, அல்லது வேலைக்கு போகலாமா, இது போன்ற நிகழ்வுகளை அறிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையை சரியாக வந்து பயணப்பட முடியும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்களுடைய ஏஎல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் ராஜு அருளானந்தம். நன்றி, வணக்கம்.